அந்த ஆர்ப்பாட்டத்திலே வைக்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான பதாதையை தான் இந்த இடத்திலும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஜமேக்கா ஏப்ரல் 22 2024 பாலஸ்தீனத்தை நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று அவர்களுடைய லெட்டர் பேட்லேயே அவர்கள் திட்ட தெளிவாக அரசாங்கமாக இன்றைக்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையிலே உமாஓயா அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வருகை தந்திருந்தார். இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் 1967க்கு முற்பட்ட பாலஸ்தீன பூமி பாலஸ்தீன நாடாக பாலஸ்தீன மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைய நிகழ்வில் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தெளிவாக பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு பிரஸ் டிவி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகளும் செய்தியாக வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியும். இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதாவது செனட்டிலே பாஸ் பண்ணப்பட்ட தீர்மானத்தில் கிட்டத்தட்ட 21 பில்லியன் US டாலர்கள் பாலஸ்தீன மக்களை கொல்வதற்கு 21 பில்லியன், பாலஸ்தீன மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு 1 பில்லியன், இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய இன அழிப்பு இஸ்ரேலுடைய ஜெனோசைட்டுக்கு ஆதரவாக ஐரோப்பிய யூனியன் தொடர்ந்து செயல்படுகிறது. கத்தார் ஹமாஸை வெளியேற்ற போகிறது, ஹமாஸ் கத்தாரிலிருந்து வெளியேற போகிறது என்கிற 2 விதமான செய்திகள் வெளியான நிலையில் நாங்கள் ஒருபோதும் கத்தாரிலிருந்து ஹமாஸை வெளியேற்ற மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது கத்தார். ஜியோனிஸ்டுகளோடு பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய மனநிலை பேச்சுவார்த்தைகளை அங்கீகரிக்கிற மனநிலை கிடையாது. ஓப்பனாக அடித்து தூக்கி இருக்கிறார். எந்த ஒரு அரபு தலைவர்களும் இப்படி பேசியதாக இதற்கு முன்பதாக இந்த அளவுக்கு காட்டமாக பேசியதை யாரும் பார்க்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு 201 நாட்கள் இதுவரைக்கும் காசா பள்ளத்தாக்கிலே நடைபெற்று வருகிற அநியாயங்கள் தொடர்பான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் இறுதியாக 200 நாட்கள் முடிவில் என்னவெல்லாம் நடந்திருந்தது, என்ன அடுத்த கட்ட செயல்பாடுகளை ஹமாஸ் செய்ய போகிறது என்கிற செய்திகளை எல்லாம் நாம் வெளியிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் மிக முக்கியமான பல செய்திகள் காசாவையொட்டி வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இன்றைக்கு 200 நாட்களை தாண்டி 201வது நாளாக இந்த சண்டை காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது. ஒரு சிறிய குழுவை அழிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற மாபெரும் குற்றச்சாட்டு இஸ்ரேலியர்களுக்கு மத்தியிலேயே தற்போது உச்சகட்டமாக பேசப்பட்டு வருவதையும் நாம் அவதானிக்க முடியும். இந்த நிலையில் என்னவெல்லாம் நடைபெறுகிறது காசாவையொட்டி என்கிற செய்திகளை பார்க்கிறோம். குறிப்பாக இங்கே நாம் பார்க்கிற காட்சி ஒரு மிக முக்கியமான ஒரு காட்சியாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய செனட்டரினுடைய நியூயார்க் வீட்டுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கைது செய்யப்படுகிற காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வேறு யாரும் அல்ல. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இஸ்ரேலை பிறப்பிடமாக கொண்ட அமெரிக்காவில் வாழுகிற யூதர்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இதிலே நீங்கள் கூட பார்க்கலாம், ஜூயிஷ் சே சீஸ்ஃபயர் நவ் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சீஸ்ஃபயரை கொண்டு வாங்க என்று சொல்லி கோரிக்கை வைக்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் டிஷர்ட்டாகவே அணிந்திருக்கக்கூடிய காட்சியாக இருக்கலாம். இவர்களுடைய ட்விட்டர் பேஜை பல லட்சக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்ணுகிற அதே நிலையில் தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்று இவர்கள் குரல் எழுப்பி வருகிறார்கள். பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திலே வைக்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான பதாதையை தான் இந்த இடத்திலும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படி பலவிதமான பதாதைகளை ஏந்தி கொண்டு நியூயார்க்கினுடைய செனட்டருடைய வீட்டுக்கு வெளியிலே ஆர்ப்பாட்டம் நடத்திய யூதர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் உலகம் முழுவதும் யூதர்களே இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற நிலையை இந்த காசாவினுடைய வார் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா உலகத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும், இது மாபெரும் அநியாயம். இஸ்ரேல் திட்டம்
திட்டமிட்டு இந்த அநியாயத்தை செய்கிறது என்கிற காரணத்தினால்தான் இந்த விதமான நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் நடப்பதை நாம் அவதானிக்க முடியும். இதைத் தொடர்ந்து என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும். மிக முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது ஜமைக்கா ரெகக்னைஸ் பாலஸ்தீன் as a state என்று சொல்லி ஜமைக்கா ஏப்ரல் 22 2024 பாலஸ்தீனத்தை நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று அவர்களுடைய லெட்டர் பேட்லேயே அவர்கள் திட்ட தெளிவாக அரசாங்கமாக இன்றைக்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். உலகத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த 141வது நாடாக ஜமைக்கா பதிவாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும், பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் இறுதியாக கடந்த வாரம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானம் அல்ஜீரியா கொண்டு வந்த இந்த தீர்மானத்தின் மீது வீட்டோ பவரை பயன்படுத்தி தீர்மானத்தை ரத்து செய்தது அமெரிக்கா. வீட்டோ பவர் கொண்ட மிக முக்கியமான 5 நாடுகளில் 3 நாடுகள் இதற்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று கை உயர்த்தி இருந்தார்கள். பிரித்தானியா அமைதி காத்திருந்தது, அமெரிக்கா வீட்டோ செய்தது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய வீட்டோவை தொடர்ந்து 139 நாடுகள் அதுவரைக்கும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருந்த நிலையில் என்றைக்கு அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தியதோ அதைத் தொடர்ந்து 140வது நாடாக பார்படாஸ் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தது. தென்னாப்பிரிக்கா, அதாவது கரீபியன் தீவுகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருக்கிற இந்த பார்படாஸ் கரீபியன் நாடுகளில் 10வதாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகாரம் கொடுத்த மிக முக்கியமான கண்ட்ரியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் இன்றைய தினம் நாங்களும், அதாவது 22ஆம் தேதியை கோட் பண்ணி அவர்களுடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு ஜமைக்காவினுடைய வெளிவிவகார அமைச்சர் பகிரங்கமாகவே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார். பாலஸ்தீனத்திற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களை தனி நாடாக அங்கீகரித்து அவர்களுக்கான அனைத்து சுதந்திரங்களையும் கொடுப்பது மட்டும்தான் அதற்கான தீர்வாக அமைய முடியும் என்கிற வகையில் நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்கிற அங்கீகாரத்தை ஜமைக்கா இன்றைக்கு வழங்கி இருக்கிறது. இது 141வது நாடாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே இந்த வீட்டோ செய்த செய்திகளை சொல்லும் போது சொன்ன ஒரு செய்திதான். பொதுவாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அனுமதி கொடுத்தால்தான் ஐநாவினுடைய பொதுச்சபையினுடைய அனுமதியை பெற முடியும் ஒரு நாட்டை தனி நாடாக அங்கீகாரம் கொடுப்பதற்காக. ஆனால் அமெரிக்கா அதற்கு தடையாக முழுவதுமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற ஜமைக்கா, அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற பர்படாஸ் போன்ற நாடுகள் எல்லாம் தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தனி நாடாக ஐநாவுக்கு வெளியிலேயே அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பாலஸ்தீனம் எந்த அளவு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, கடந்த காலங்களில் பல சுதந்திர போராட்டங்கள் பாலஸ்தீனத்திலும் நடைபெற்றது, பல நாடுகளிலும் நடைபெற்றது. அந்த போராட்டங்களை பொறுத்தவரையில் நாம் இன்றைக்கு புத்தகங்களில் தான் அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய நிகழ்வுகள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் வீடியோ ஆதாரங்களாக, ஆவணங்களாக தேடி எடுக்கிற வகையில் உடனடியாக கிடைக்கிற தன்மைகள் அன்றைய காலகட்டத்தில் கிடையாது. காரணம், சோசியல் மீடியா இல்லாத ஒரு காலகட்டம். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் என்ன அநியாயத்தை இஸ்ரேல் செய்கிறது என்பது உடனடியாக உடனுக்குடன் சோசியல் மீடியாக்களிலேயே பகிரப்படுகிறது. அப்படி பகிரப்படுகிற நேரத்தில் மக்கள் மத்தியில் ஏற்படுகிற எழுச்சி அலைகள் அந்தந்த நாடுகளால் தாங்க முடியாமல் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் புரிந்த அருளாக இதை நாம் பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், பாலஸ்தீன மக்களை ஜமைக்காவும் தற்போது தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தியாக இருக்கிற அதே நிலையில் இன்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையிலே உமாஓயா அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வருகை தந்திருந்தார். உமாஓயா தொடர்பாக நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இலங்கைக்கு 529 கிட்டத்தட்ட 530 மில்லியன் US அள்ளி வழங்கி இருந்தது 2007ஆம் ஆண்டு ஈரான். 2007ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட உமாஓயா அபிவிருத்தி திட்டம் இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு மக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2008ஆம் ஆண்டிலே இலங்கைக்கு ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி
அகமது நஜாதி வருகை தந்திருந்த நிலையில் அதற்கு பிறகு இலங்கைக்கு வந்த ஜனாதிபதியாக இப்ராஹிம் ரைசி அறியப்படுகிறார். 5 புதிய ஒப்பந்தங்களிலும் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிற நிலையில் உமா ஓயா திட்டத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்களை பொறுத்தவரையில் சுமார் 1000 கிராமங்களுக்கு மின்சாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது. இலங்கை வரலாற்றில் நீர்மின் உற்பத்தியிலும் அதாவது கிராமங்களை செழிப்படைய செய்ததிலும் மாபெரும் புரட்சியை உண்டாக்கிய ஒரு நிகழ்வுதான் மகாவலி திட்டம் என்பது. மகாவலி திட்டத்திற்கு அடுத்தபடியாக மாபெரும் திட்டமாக அமையப்பெற்றிருப்பது ஈரானுடைய உமா ஓயா திட்டம் தான். இந்த உமா ஓயா திட்டம் என்பது ஈரான் இலங்கை ஒப்பந்தத்தினுடைய அடையாளம் என்று தற்போது வர்ணிக்கப்படுகிறது. இன்றைக்கு அவர் இலங்கைக்கு வந்து இந்த திட்டத்தை திறப்பு விழா செய்து மக்களிடத்தில் கையளித்திருந்த நிலையில் இலங்கையின் முக்கிய பகுதிகளில் வீதிகள் மூடப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு இலங்கையிலே இப்ராஹிம் ரைசியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விவகாரங்களில் ஒன்றுதான் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் 1967க்கு முற்பட்ட பாலஸ்தீன பூமி பாலஸ்தீன நாடாக பாலஸ்தீன மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைய நிகழ்வில் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தெளிவாக பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு பிரஸ் டிவி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகளும் செய்தியாக வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியும். இன்றைக்கு இலங்கையில் நடந்த அந்த ஓப்பனிங் செரமனி, அதாவது நிகழ்வை பல ஊடகங்களும் லைவ் டெலிகாஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. இலங்கை ஜனாதிபதியினுடைய செய்திகளை வெளியிடுகிற பிரசிடென்ட் மீடியா டிவிஷன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் நேரடி ஒளிபரப்பையும் செய்திருந்தது. இப்படியான நிலையில் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் 1967களுக்கு முற்பட்ட பாலஸ்தீனம் தனி நாடாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்கா இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது. ஈரானோடு தொடர்புகளை, பொருளாதார தொடர்புகளை மேற்கொள்ளுகிற நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதிப்போம் என்கிற ஒரு எச்சரிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது கடந்த 2 நாட்களில் பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. காரணம், பாகிஸ்தானுக்கு 3 நாள் விஜயமாக இப்ராஹிம் ரைசி சென்ற நேரத்தில் பாகிஸ்தானோடு கிட்டத்தட்ட 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானும் அதாவது ஈரானும் கடந்த 3 மாதங்களுக்குள்ளாக ஒவ்வொரு நாட்டையும் இருவரும் தாக்கி கொண்ட நிலையில் தற்போது அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டு இரு நாடுகளும் இணைந்த, அதாவது ஒருங்கிணைந்து பயணிப்பது என்கிற முடிவை எடுத்தது மட்டுமல்லாமல் காசா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதை இரு நாட்டு தலைவர்களும் ஒரே மேடையில் பேசியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தான் தற்போது இலங்கைக்கும் அவர் விஜயம் செய்திருக்கிறார். இதை முட்டித்தான் அமெரிக்கா இப்படி ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு காலையிலேயே வெளியிட்டிருந்தாலும் அதை பற்றி எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தங்களுடைய காரியங்களை செவ்வனே செய்து முடித்திருக்கிறது இலங்கை அரசாங்கம் என்பதையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் வேறு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவையொட்டி என்கிற செய்திகளை பொறுத்தவரையில், குறிப்பாக சிட்னியிலே இருக்கக்கூடிய, அதாவது சிட்னி பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீனத்திற்கான ஒரு முகாம் ஓபன் செய்யப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கான ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்காக சிட்னியிலே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் மாணவர்களும் அங்கிருக்கக்கூடிய ஊழியர்களும் பாலஸ்தீன ஆதரவாளர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமை முகாம் ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்காவின் பல நகரங்களிலும் பல பல்கலைக்கழகங்களிலும் அதாவது இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் போராடுகிறார்கள் என்பது பலத்த சர்ச்சையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகத்திற்கு பட்டமளிப்பு விழாவுக்கு ஜோ பைடன் வர இருக்கிறார் என்கிற நிலையில் அவர் பட்டமளிப்பு விழாவுக்கு கலந்து கொள்ளக்கூடாது, அவருடைய கரங்களில் இருந்து பட்டங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் தயாரில்லை என்று மாணவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு நாம் பகிரங்கமாக பார்க்க முடிகிறது. இதுவெல்லாம் பாலஸ்தீன அங்கீகாரத்திற்கான வாசல் படி அல்ல, நாம் உள்ளேயே நுழைந்து விட்டோம் என்பதற்கான ஆதாரங்களாக இருக்கிறது. இதையும் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய செனட்டர்கள் 2 பேர் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கிய உதவிகளுக்கு எதிராக கைதூக்கி இருக்கிறார்கள். காசாவை அழிப்பதற்காக காசாவுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு அமெரிக்கா தொடர்ந்து நிதி உதவிகளை வழங்கி வருகிறது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய செனட், அதாவது செனட்டிலே பாஸ் பண்ணப்பட்ட தீர்மானத்தில் கிட்டத்தட்ட 21 பில்லியன் US டாலர்கள் இஸ்ரேலுக்கு வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறார். அதே நேரம்
ஒரே ஒரு பில்லியன் பாலஸ்தீன மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக மனிதாபிமான உதவிகளுக்கு கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களை கொல்வதற்கு 21 பில்லியன், பாலஸ்தீன மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு 1 பில்லியன் என்றால் இவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தொட்டிலையும் ஆட்டி குழந்தையையும் கிள்ளி விடுவார்கள் என்று சொல்லுவார்கள். இவர்கள் தொட்டிலையும் ஆட்டி குழந்தைக்கு குண்டும் போட்டு விடுகிறார்கள் என்பதுதான் நவீனத்தில் நாம் பார்க்கிற மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது. 21 பில்லியனை இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க, பாலஸ்தீனத்தின் மீது குண்டு போடுங்க, அவங்கள அழிங்க, அவங்கள துவம்சம் பண்ணுங்கிறதுக்காக. இதே நேரத்தில் ஒரே ஒரு பில்லியனை பாலஸ்தீன மக்களுக்கு கொடுக்குறாங்க. உக்ரைனில் மக்கள் அழிக்கப்படுகிறார்கள், ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துகிறது, எனவே உக்ரைன மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட 70 பில்லியனுக்கு மேலான பணங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். ஏன் உக்ரைனுக்கு 70 பில்லியன், இஸ்ரேலுக்கு 21 பில்லியன், காசாவுக்கு ஒரே ஒரு பில்லியன் என்று சொன்னால், இங்கே காசாவில் மக்களை கொல்லுகிறவர்கள் ஜியோனிஸ்டுகள், யூத பின்னணி கொண்டவர்கள், யூதர்கள் என்பதுதான் முக்கியமான காரணம். இதே நேரத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையான சண்டையில் உக்ரைனுடைய ஜனாதிபதி உள்ளிட்ட அங்கு இருக்கக்கூடிய பகுதியில் பெரும்பகுதியான மக்கள் யூதர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக உக்ரைனுடைய ஜனாதிபதியும் ஒரு யூதராக இருக்கிறார். எனவே யூதர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை பாதுகாப்பதுதான் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பணியாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் யூதர்கள் எவ்வளவு அநியாயம் செய்தாலும் அந்த அநியாயங்களை கண்டும் காணாமல் அதற்கு ஆதரவாக அவர்கள் செயல்படுவார்கள் என்பதற்கு இந்த பணம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையே வெளிப்படையாக நாம் அறிந்து கொள்ளுகிற முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. இந்த மாதிரியான நிலையில தான் இஸ்ரேலுக்கு பணம் வழங்கிய விவகாரத்திற்கு எதிராக 2 செனட்டர்கள் கை உயர்த்தி இருக்கிறார்கள். அதிலே சுயாதீன செனட்டராக செயல்படுகிற பெர்னி சாண்டர்ஸ் என்பவர் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து தான், அமெரிக்காவினுடைய வரி செலுத்துகிற பொதுமக்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான பேரழிவுகரமான யுத்தத்தை தொடர தீவிரவாத நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கத்திற்கு இனிமேலும் பில்லியன் கணக்கான பணங்களை வழங்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது நம்ம வரி கட்டுறது நம்ம நாட்டுக்காகவே தவிர இஸ்ரேல் பாலஸ்தீனை அழிக்கிறதுக்காக நம்ம வரி கட்டல, எனவே இஸ்ரேலுக்கு பணம் கொடுக்காதீர்கள், அவர்கள் அடிப்படைவாதிகள் என்பதை திட்ட தெளிவாக இன்றைக்கு ஓப்பனாக செனட்டர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நெத்தன்யாகுவின் போர் இயந்திரத்திற்கு இனிமேலும் பணம் கொடுக்க கூடாது என்பதையும் அவர் அடித்து பேசியிருக்கிறார். அதே நேரம் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த இன்னும் ஒரு செனட்டர் பீட்டர் வெல்ஸ் என்பவர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து தான், காசாவை அழிக்க பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் பயன்படுத்தும் வெடிமருந்துகளுக்கான பணத்தை அனுப்புவது மிக மிக தவறானது, எனவே அதை அனுப்பக்கூடாது என்று சொல்லித்தான் அவரும் அந்த தீர்மானத்திற்கு எதிராக கை உயர்த்தி இருக்கிறார். எது எப்படி போனாலும் இவர்கள் இருவரை தவிர மற்ற அத்தனை பேரும் அதை ஆதரித்த காரணத்தினால் செனட் சபையிலே அது பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அமெரிக்கன் ஜனாதிபதி ஜோ பைடனும் அதற்கு கையெழுத்திட்டிருக்கிறார். எனவே இஸ்ரேலுக்கு தேவையான 21 பில்லியன்களும் உக்ரைனுக்கு தேவையான 70க்கும் மேற்பட்ட பில்லியன்களும் அதே நேரத்தில் காசாவுக்கு கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிற 1 பில்லியன்களும் செனட் சபையினால் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். அதே நேரம் சீனாவுக்கு எதிராக தாய்வானுக்கும் அவர்கள் 14 பில்லியன் உள்ளிட்ட பணங்களை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மொத்தத்தில் அவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் எதிராக ஒவ்வொரு குழுக்களுக்கு இது போன்ற பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது எப்படி போனாலும் அமெரிக்காவிலேயே செனட்டர்களேயே பகிரங்கமாக வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசுகிற நிலைகள் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் UNRWAக்கு பணத்தை கொடுப்பதற்கு மீண்டும் ஜெர்மனியும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும் இந்த UNRWAயில் இருந்த செயல்படுகிறவர்கள் பாலஸ்தீன காசாவில் ஹமாஸோடு இணைந்து செயல்படுகிறார்கள், அவர்கள் தீவிரவாதிகள் என்கிற முத்திரை குத்தப்பட்டு UNRWAயினுடைய தலைமையகம் உட்பட்ட பல கட்டிடங்களுக்கும் காசாவிலே தாக்குதல்களை மேற்கொண்டது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். இதே நேரத்தில் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் எந்த விதமான வேலிட் எவிடன்ஸுகளையும் இஸ்ரேலால் சமர்ப்பிக்க முடியவில்லை என்கிற காரணத்தினால் இஸ்ரேல் எந்த விதமான ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. எனவே நாங்கள் இது இஸ்ரேல் தரப்பால் சொல்லப்படுகிற பொய் என்று முடிவுக்கு வருகிறோம் என்று சுயாதீன ஆணைக்குழு முடிவுக்கு வந்திருக்கிற காரணத்தினால பல நாடுகளும் அவர்களுக்கு தேவையான UNRWக்கு தேவையான பணங்களை கொடுப்பதற்கு மீண்டும் முன் வந்திருக்கிறது. அந்த நிலையில் தான் தற்போது
ஜெர்மனும் நாங்கள் UNRWAக்கு மீண்டும் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் சொல்றது அத்தனையுமே போய், செய்யறது முழுக்க திருட்டு, எல்லாமே அநியாயம் என்பதை உலகத்திற்கே இவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் யார், குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் யார் என்பதையும், இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இராணுவமும் அரசாங்கமும் யார் என்பதையும் சர்வதேசமே தற்போது உணர்ந்து வருகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரம் 200 நாட்கள் தாண்டியதற்கு பிறகு நேற்றைய தினம் என்னவெல்லாம் காசாவில் நடைபெற்றது, என்ன விதமான தாக்குதல்கள் அங்கே நடைபெற்றது என்கிற செய்திகள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. குறிப்பாக குறைந்தது, அதாவது இஸ்ரேல் மீது நேற்று இரவு மிக முக்கியமான 5 ராக்கெட் தாக்குதல்கள் காசாவிலிருந்து நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரம் நார்த் காசாவை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று பலமுறை இஸ்ரேல் சொன்னாலும் நார்த் காசாவில் ஆயிரக்கணக்கான ஹமாஸினுடைய போராளிகள் இருக்கிறார்கள். அங்கே இஸ்ரேலை எதிர்த்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய வார் கண்காணிப்பு அமைப்பு, யுத்தத்தை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு மிக முக்கியமாக இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். நார்த் காசாவிலே ஆயிரக்கணக்கான ஹமாஸினுடைய போராளிகள் செயல்படுகிறார்கள். அதே நேரத்தில் நேற்றைய தினம் 5 ராக்கெட்டுகள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏவப்பட்ட அதே நேரத்தில் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட்டினுடைய, அதாவது போராளி குழுவாக இருக்கிற அல் குதுஸ் படையணி சார்பாக 2 ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட் தாக்குதல்கள் மிக முக்கியமான பயங்கரமான தாக்குதல்களாக இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நகரங்களை நோக்கி அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவு பல ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ஜிக்கிம் தளத்தின் மீதும் ராக்கெட் தாக்குதல்களை நேற்றைய தினம் நடத்தி இருக்கிறார்கள். காசாவிலே இருந்து செயல்படக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட குழு, பாலஸ்தீன இராணுவம் இப்படியான தாக்குதல்களை எல்லாம் நேற்றைய தினம் நடத்தி இருக்கிறது. அல் அக்ஸா படையணி களத்திலே நிற்கிறது, அல் குதுஸ் படையணி களத்திலே நிற்கிறது, அல் கஸ்ஸாம் பிரிகேட் களத்திலே நிற்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் களத்திலே நின்று தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரம் வடக்கு இஸ்ரேலிய கிராமமாக இருக்கிற அவிவிம் என்கிற கிராமத்தின் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நார்த் இஸ்ரேலுடைய கிராமம் தான் அவிவிம், அதன் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேடு உள்ளிட்ட பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்பினர் நடத்தி வருகிற அதே நேரம் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய இலக்குகளை நாங்கள் 40 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லாக்களும் பல தாக்குதல்களை இஸ்ரேல் மீது தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அல் ஃபஜ்ர், அதே போன்று ஃபலக் உள்ளிட்ட பயங்கரமான ஏவுகணைகள் மூலமான தாக்குதல்களை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில், இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்திதான், இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய இன அழிப்பு, இஸ்ரேலுடைய ஜெனோசைட்டுக்கு ஆதரவாக ஐரோப்பிய யூனியன் தொடர்ந்து செயல்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து இஸ்ரேலை ஆதரிக்க கூடாது, அவர்கள் செய்வது மாபெரும் குற்றம் என்று சொல்லி ஐரோப்பிய யூனியனுடைய பாராளுமன்றத்திலே இன்றைக்கு பல உறுப்பினர்கள் கோஷம் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி வருவது நமக்கு தெரியும். ஸ்பெயினுடைய முயற்சியினால் ஐரோப்பிய யூனியனுடைய பல நாடுகளை பாலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் கொடுக்க வைக்கிற மிக முக்கியமான வேலைகளை ஸ்பெயின் செய்து வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு தனி அங்கீகாரம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அப்படி கொடுக்கப்படுகிற போது நாம் எதிர்பார்க்கிற பாலஸ்தீன சுதந்திர தேசம் கண்டிப்பாக மலரும், விரைவில் அது சாத்தியமாகும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அல்லாஹு தாலா அதற்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரம் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ பதிவினுடைய காட்சிகளில் மிக முக்கியமான ஒன்றைத்தான் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த வீடியோவை நாம் பார்க்க முடியும். இப்படியான நிலையில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், அரபு லீக் நாடுகளுடைய கூட்டமைப்பு ஒன்று கூடியிருந்தது. அரபு லீக் நாடுகளுடைய கூட்டமைப்பிலே கத்தாரும் பங்கெடுத்திருந்தது. கத்தாரை பொறுத்தவரையில் அண்மைய சில நாட்களாக மிக முக்கியமாக கத்தார் பற்றி பேசப்பட்டு வந்த விஷயம்தான்
கத்தார் ஹமாஸை வெளியேற்ற போகிறது, ஹமாஸ் கத்தாரிலிருந்து வெளியேற போகிறது என்கிற 2 விதமான செய்திகள் வெளியான நிலையில் நாங்கள் ஒருபோதும் கத்தாரிலிருந்து ஹமாஸை வெளியேற்ற மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது கத்தார். இதே நேரத்தில் கத்தார் ஹமாஸை தன்னுடைய குடும்ப உறுப்பினரை போன்று வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. எனவே கத்தார் அப்படி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நேற்றைய தினம் அடித்து சொன்னார் ஈராக்கில் வைத்து துருக்கியினுடைய அதிபர் அர்துகான். துருக்கியினுடைய அதிபர் அர்துகானும் ஹமாஸினுடைய தலைவர்களை அழைத்து பேசியிருந்த செய்திகளை எல்லாம் நம்ம கடந்த வாரத்திலேயே பார்த்திருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தான் கத்தார் முழுமையாக ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்படுகிற நிலையில் இன்றைக்கு கத்தாரினுடைய அதிபர் நேபாள பயணத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் அரப் லீக்லே நடைபெற்ற மாநாட்டின் போது கத்தாரினுடைய அதிபருடைய விசேட பாதுகாப்பு பிரிவு, கத்தார் அதிபருடைய டிஃபென்ஸ் போர்சஸினுடைய விசேட பாதுகாப்பு பிரிவு மற்றும் உளவு பிரிவினுடைய பொறுப்பாளராக இருக்கிற பிரிகேடியர் ஜெனரல் அல் நாசர் என்பவர் அரப் லீக் மாநாட்டிலே பேசிய உரை மிக முக்கியமானது. இதுவரையான நாட்களில் அரபு தலைவர்கள் பேசிய பேச்சுக்களில் அதிரடியான மிக உச்சகட்டம் தொட்ட ஒரு பேச்சாக இது பார்க்கப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பதாக கத்தாருடைய அமீர் தெரிவித்த ஒரு கருத்து தான், பாலஸ்தீன மக்களை கொள்வதற்கு ஓப்பன் லைசன்ஸ் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படவில்லை, அவர்கள் கொலையை நிறுத்த வேண்டும் என்று காட்டமாக சொல்லியிருந்த நிலையில் காசா பாலஸ்தீன விவகாரத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலே சமாதான பேச்சுவார்த்தைகளில் மும்முரமாக ஈடுபடக்கூடிய நாடு கத்தார். சர்வதேச மட்டத்திலே சமாதானத்திற்கு அமைதிக்கு தற்போது பேரெடுத்திருக்கக்கூடிய நாடாக தோஹா கத்தார் இருக்கிறது. இப்படியான நிலையில் தான் கத்தாரிலிருந்து ஹமாஸ் வெளியேற்றப்பட போகிறது, கத்தாருக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே முருகல் நிலை இருக்கிறது, கத்தார் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்தது. இந்த அத்தனை செய்திகளும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், ஜெருசலம் போஸ்ட், அதே நேரத்தில் எடியோத் அஹ்ரோனோத் போன்ற இஸ்ரேலுடைய ஆதரவு பத்திரிகைகளும் இஸ்ரேலுடைய பினாமி பத்திரிகைகளும் வெளியிட்ட உருவாக்கிய பொய் செய்திகள் என்பது திட்டவட்டமாக கத்தாருடைய அறிவிப்பின் மூலமாக உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் அல் நாசர் என்கிற கத்தார் அமீரினுடைய பாதுகாப்பு பிரிவினுடைய மேஜர் ஜெனரல், அதாவது பிரிகேடியர் ஜெனரல் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து மிக முக்கியமானது. இவர் கத்தார் அமீரினுடைய பாதுகாப்பு பிரிவின் பிரிகேடியர் மட்டுமல்லாமல் கத்தார் அரசாங்கத்தின் ஷூரா கவுன்சில் இருக்கிறது, பார்லிமெண்ட் இருக்கிறது, அதிலே 45 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 45 உறுப்பினர்கள் 15 பேரை நேரடியாக அமீரே நியமிப்பார், மீதி 30 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த 45 பேருடைய அதிகாரங்களும் வரைமுறைக்கு உட்பட்டது, பாரிய அதிகாரங்கள் இவர்களுக்கு கிடையாது. பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படுகிற நேரத்தில் பட்ஜெட்டில் உள்ள குறைநிறைகளை பிரதமருக்கு சுட்டிக்காட்ட முடியும், பட்ஜெட்டை குறைநிறைகளை சுட்டிக்காட்டி பட்ஜெட்டில் திருத்தம் மேற்கொள்ளுகிற அதிகாரம் தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உச்சகட்டமான அதிகாரமாக இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் கத்தாரினுடைய இந்த அதாவது ஷூரா கவுன்சில் 45 மெம்பர்களில் மிக முக்கியமான மெம்பராக இருக்கிற பிரிகேடியர் ஜெனரல் அல் நாசர் இன்றைக்கு அரப் லீக்லே பேசிய வீடியோ வீடியோவை நீங்கள் அனைத்து ஊடகங்களிலும் பார்க்க முடியும். அந்த வீடியோவை நம்மளும் இதில் இணைச்சு விடுவோம், அப்ப நீங்க பார்க்க முடியும். அந்த வீடியோவில் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்திதான், ஜியோனிச அமைப்போடு ஒரு காரணத்திற்காகவும் சமாதானம் அல்லது பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்கிறார். அதாவது யூதர்களோடு என்கிற வார்த்தை அவர் பயன்படுத்தாம ஜியோனிஸ்டுகளோடு பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய மனநிலை பேச்சுவார்த்தைகளை அங்கீகரிக்கிற மனநிலை கிடையாது. ஒருபோதும் அவர்கள் பேச்சுவார்த்தைகளூடாக தீர்வுகளை காண்கிறவர்கள் அல்ல, மாறாக வாக்குறுதிகளை மீறுவதும் பொய் சொல்வதும் தான் அவர்களுடைய பரம்பரை குணம் என்று சொல்லி பகிரங்கமாக அவர் இஸ்ரேலை சாடி இருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிற முக்கியமான செய்தியாக அது மாறி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் யூதர்களை பற்றி, குறிப்பாக ஜியோனிஸ்டுகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வு காண மாட்டார்கள், பொய்யையும் புரட்டையும் வாக்குறுதி மீறலும் தான் அவர்களுடைய காரியமாக இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லுகிறார். அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், இவர்கள் யார் என்றால் நபிமார்களையே கொன்றவர்கள். இவர்கள் நபிமார்களையே கொன்றவர்கள் எப்படி பேச்சுவார்த்தையினூடாக தீர்வு காணுவார்கள்?
கொல்வதுதான் அவர்களுடைய குலத்தொழில் என்று பகிரங்கமாக சாடியிருக்கிறார். கொலைகள் என்ற ஒன்றை மட்டுமே அவர்கள் விரும்புகிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள். நபிமார்களையே கொன்றவர்களுக்கு பாலஸ்தீன அப்பாவிகளை கொல்வது ஒன்றும் பெரிய விவகாரம் அல்ல என்று இன்றைக்கு கத்தாரினுடைய அதாவது ஷூரா கவுன்சில் மெம்பர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் நபிமார்களையே கொன்றவர்கள் என்பதற்கு குர்ஆனுடைய ஆதாரங்களே போதுமானதாக இருக்கிறது, வரலாறுகள் வேண்டிய அளவுக்கு இருக்கிறது எங்களிடத்தில் என்கிறார் கத்தாருடைய ஷூரா கவுன்சில் மெம்பர். குர்ஆனையே சுட்டிக்காட்டித்தான், குர்ஆனிலே அதற்குரிய ஆதாரம் இருக்கிறது என்பதை சொல்லித்தான் அவர் நபிமார்களை இவர்கள் கொண்டார்கள் என்கிற செய்தியை நிறுவுகிறது. மட்டுமல்லாமல் அரபு நாடுகளுடைய அமைதி முயற்சி 22 ஆண்டுகளை தாண்டிவிட்டது. இதுவரை இஸ்ரேல் எந்த ஒரு அமைதி முயற்சிக்கும் வரவில்லை. காரணம், அவர்களுக்கு அமைதி என்கிற பேச்சே கிடையாது, கொலைதான் அவர்களுடைய நோக்கம். நபிமார்களை கொன்றவர்கள் இன்னும் பல பேரை கொன்று கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று அப்படியே பச்சையாக ஓப்பனாக அடித்து தூக்கி இருக்கிறார். எந்த ஒரு அரபு தலைவர்களும் இப்படி பேசியதாக இதற்கு முன்பதாக இந்த அளவுக்கு காட்டமாக பேசியதை யாரும் பார்க்க முடியாது. இஸ்ரேலை பிளேம் பண்ணி நீங்க நபிமார்களையே கொண்டவங்க, நீங்க பாலஸ்தீன மக்களை கொல்றது ஆச்சரியமடா என்று சொல்லி பேசியதை எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. முதல் தடவையாக இப்படி ஒருவர் பேசியிருக்கிறார் என்கிற செய்தியை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அவர் பேசும்போது சொல்கிறார், அதாவது தியாகி உமர் முக்தார் அவர்கள் கூறியதை இங்கு நான் நினைவூட்டுகிறேன் என்று சொல்லி, உமர் முக்தாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலைவன சிங்கம் என்று வர்ணிக்கப்படுகிறவர் உமர் முக்தார். மிக அழகான வரலாற்றுக்குரியவர், பாரிய தியாகங்களை செய்தவர், மிகச்சிறந்த வரலாற்றினுடைய நாயகனாக பார்க்கப்படுகிறவர். உமர் முக்தாருடைய வீரதீர செயல்களும் உமர் முக்தார் எவ்வளவு தியாகங்களை செய்தார் என்பதையும் இந்த உலகு கண்டிப்பாக மறக்காது. அப்படியான நிலையில் உமர் முக்தார் அவர்களை இந்த இடத்திலே கத்தாரினுடைய ஷூரா கவுன்சில் மெம்பர் நினைவூட்டி இஸ்ரேலுக்கு பதிலடியாக சொல்கிறார். உமர் முக்தார் சொன்னதை நான் இங்கு நினைவூட்டுகிறேன். நாங்கள் சரணடைய மாட்டோம், வெல்வோம் அல்லது செத்து மடிவோம் என்றார் உமர் முக்தார். அதேதான் உங்களுக்கும் சொல்கிறோம். பாலஸ்தீன மக்கள் உங்களிடத்தில் மண்டியிட மாட்டார்கள், வெல்வார்கள் அல்லது செத்து மடிவார்கள். பாலஸ்தீனம் மீட்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும். இப்படி கத்தார் எல்லாம் பேசும் என்று கனவுலையும் நினைக்க முடியாதுங்க. கத்தார் நெகிழ்வாக சமாதானமாக போக நினைக்கிற ஒரு நாடு. இப்படி ஷூரா கவுன்சில் மெம்பரே பேசுகிறாருன்னா அரபு லீகில் அது கத்தார் மன்னருக்கு தெரியாமல் பேசிய பேச்செல்லாம் கிடையாது. பிளான் பண்ணி, அதாவது கத்தாரில் இருந்து ஹமாஸை வெளியேற்ற போகிறோம் என்கிற செய்தி பொய்யாக பரவினதனுடைய விளைவு, அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான். மிக தெளிவாக நாங்கள் ஹமாஸ் பக்கம் தான் நிற்கிறோம், நாங்கள் பாலஸ்தீன் பக்கம் தான் நிற்கிறோம், பாலஸ்தீனத்தை அழிக்கிறது நீங்கள் செய்கிற நபிமார்களையே கொண்டவங்க நீங்கள் என்று பகிரங்கமாக அடிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்றாரு, இது முடிவல்ல, நீங்கள் அடுத்த தலைமுறையோடும் சண்டையிட வேண்டி வரும். சமாதானத்துக்கு வரலன்னா இது முடிஞ்சிரும் நினைக்காதீங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷனோடையும் நீங்க சண்டை பிடிக்க வேண்டி வரும். காலாகாலம் அடி வாங்கிக்கிட்டே இருக்க போறீங்க. இப்படி நடக்காமல் சமாதானத்துக்கு வாங்க என்கிற கருத்துப்பட அவர் பேசுவது மட்டுமல்லாமல், ஆபரேஷன் அல் அக்ஸா என்பது இரண்டாவது ஜியோனிச அமைப்பை பூமியை விட்டு அழிப்பதற்கான ஒரு முன்னோட்டம் ஆகும் என்கிறார். ஆபரேஷன் அல் அக்ஸா என்பது ஜியோனிச அமைப்புகளை அழித்து நாசமாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. அல்லாஹ் நாடினால் இது பாலஸ்தீனத்தில் அழிவின் ஆரம்பமாக பார்க்கப்படுகிறது இன்ஷா அல்லாஹ் என்று அவர் தன்னுடைய பேச்சை முடித்திருக்கிறார். இந்த பேச்சு தான் இன்றைக்கு சர்வதேசத்திலே மிக பாரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக கத்தாரினுடைய ஒரு முக்கியஸ்தரே இப்படி பேசியிருக்கிறார். வேறு நாடுகளில் பேசியிருந்தாங்கன்னா அது ஒரு கணக்கு. சமாதான பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வெளிப்படையாக இஸ்ரேல் மீது தூக்கி சுமத்தி இருக்கிறது பாரிய குற்றச்சாட்டுக்களை. குர்ஆனை ஆதாரம் காட்டி குர்ஆனுடைய கருத்துக்களை சொல்லி அவர் நபிமார்களை கொண்டவர்கள் என்பதை மிக தெளிவாக அடித்து சொல்லியிருக்கிறார். உண்மையும் அதுதான். நபிமார்களையே கொன்றவர்களுக்கு பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்வது ஒன்றும் பெரிய விவகாரம் அல்ல. இது போன்ற அனைத்து அரபு நாடுகளும் போல்டாக அரபு லீகே நிற்பாங்களாக இருந்தால் கண்டிப்பாக சுதந்திர பாலஸ்தீனம் என்பது விரைவில் சாத்தியப்படும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் மேலதிகமாக என்ன நடக்கிறது என்பது மிக முக்கியமானது. இவர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாட்களுக்கு பிறகு யஹியா சின்வாரை பற்றி மீண்டும் பேச்சுக்கள் வந்திருக்கிறது. யஹியா சின்வார் ஹமாஸினுடைய மிக முக்கியமானவர் என்பதை தாண்டி கஸ்ஸாம் பிரிகேடினுடைய
வழி நடத்துனரே இவர்தான். கஸ்ஸாம் பிரிகேடை இவ்வளவு வலுவான ஒரு அமைப்பாக மாற்றியவர் யஹ்யா சின்வார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இஸ்ரேலுடைய சிறையிலே வாடியவர். இஸ்ரேலிய சிறைகளில் 20 ஆண்டுகள் இருந்தவர். ஹீப்ரு மொழியை தண்ணி போன்று பேசக்கூடிய ஒருவர். தண்ணி மாதிரி பேசுகிறான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஹீப்ரு மொழியை மிக துல்லியமாக கையாளக்கூடிய பேசக்கூடிய அந்த திறமையெல்லாம் வளர்த்து கொண்டவர் தான் யஹ்யா சின்வார். யஹ்யா சின்வாரை பொறுத்தவரையில் மிக பரந்துபட்ட பாரிய புத்திசாலி என்பதை இஸ்ரேலுடைய அதிகாரிகளே, இஸ்ரேலுடைய உளவுத்துறையே பலவிடுத்தம் சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்கிறது. இப்படியான நிலையில் இன்றைக்கு அதாவது முக்கியமான ஒரு செய்தி காலை நேரங்களில் பரப்பப்பட்டது. என்ன செய்தின்னா, யஹ்யா சின்வார் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாரு. யஹ்யா சின்வார பேச்சுக்களே வரமாட்டேங்குது. யஹ்யா சின்வாரை அப்படி சைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர் செஞ்ச வேலையால் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி ஹமாஸுக்குள்ள பிரச்சனை இருக்குது, அதனால பங்கருக்குள்ள அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை ஜெருசலம் போஸ்ட் உள்ளிட்ட இஸ்ரேலிய ஆதரவு ஊடகங்கள் பரப்பிய நிலையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திதான் யஹ்யா சின்வார் தொடர்பாக ஹமாஸினுடைய உயர் அதிகாரிகளே இன்றைக்கு வெளிப்படையாக பேசியிருப்பது மட்டுமல்லாமல் அது தொடர்பான பல ரகசியங்களை வெளியே விட்டிருக்கிறார்கள். குறிப்பாக யஹ்யா சின்வார் எங்கிருக்கிறார் என்றால், அவர் ஹமாஸினுடைய பாதுகாப்பு சுரங்கங்களுக்கு கீழால் இருந்து கொண்டு கஸ்ஸாம் பிரிகேடை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கஸ்ஸாம் மட்டுமல்ல, அல் குதுஸ் உள்ளிட்ட பல இயக்கங்களுடைய படைப்பிரிவுகளை தற்போது அதாவது யஹ்யா சின்வார் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். யஹ்யா சின்வாருடைய கமாண்டுக்கு கீழே தான் அத்தனை படைப்பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன என்கிற செய்திகள் வெளிவந்திருப்பது மட்டுமல்லாமல், அல் அரபியாவினுடைய ஜதீத் பக்கத்திற்கு இன்றைக்கு ஹமாஸுடைய முக்கியஸ்தர்கள் வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க அதாவது ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, நமக்கெல்லாம் தெரியும் ரஃபா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நடத்துவதற்கு தயாராகி வருகிற நிலையில் நார்த் காசா உள்ளிட்ட பல பகுதிகளிலும் போராடுகிற ஹமாஸினுடைய சுதந்திர போராட்ட இராணுவத்தின் முக்கியஸ்தர்களை பங்கரிலிருந்து வெளியே தரையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார் ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேடை வழிநடத்தக்கூடிய யஹ்யா சின்வார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பங்கருக்குள்ள ஒளிஞ்சிட்டாரு, ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டால், பங்கரை விட்டு வெளியில் தேவையான கமெண்ட் எல்லாம் சொல்லி நீங்க இப்படித்தான் செயல்படணும் என்கிற வழிநடத்தல்களை தரையில் நின்று செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளிவந்திருப்பது இன்றைக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலோடு சண்டை நடக்கிற பகுதிகளிலேயே வெளியே அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார். கஸ்ஸாம் பிரிகேடுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலில் இருந்து கைது செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டு தாருங்கள் என்கிற போராட்டம் இஸ்ரேலிலே வலுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்ட குழு இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் என்னவென்றால், யஹ்யா சின்வார் வெளியிலே படையினருக்கு வழிகாட்டல்களை வழங்கிவிட்டு சென்றார் என்கிற செய்திகள் உண்மைதான் என்று இன்றைக்கு அவர்கள் தரப்பினுடைய ஆட்களும் உறுதிப்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல், அவர்கள் போராட்டங்களில் ஒரு கோஷத்தை எழுப்புகிறார்கள். எங்களுடைய மக்கள், எங்களுடைய பிள்ளைகள் பங்கருக்கு கீழாக சுரங்கங்களுக்குள் அடைபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது யஹ்யா சின்வார் தைரியமாக சுரங்கத்துக்கு வெளியிலே வழிகாட்டல்களை தன்னுடைய படைக்கு கொடுத்துவிட்டு செல்கிறார் என்றால், நமது இராணுவமாக இருக்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். யஹ்யா சின்வாரை பிடிக்க போறோம், யஹ்யா சின்வார் சிசிடிவி காட்சி, யஹ்யா சின்வார் பேக தூக்கிக்கிட்டு போறாரு, யஹ்யா சின்வார் மனைவி முன்னாடி போறாங்க, யஹ்யா சின்வார் வீட்டை அழிச்சிட்டோம். இந்த காசா வார் கிட்டத்தட்ட 201வது நாளாக தாண்டி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் என்னுடைய நினைவு பிரகாரம் ஒரு 5 வீட்டை உடைச்சிருப்பாங்க, அழிச்சிருப்பாங்க. அழிக்கிற நேரமெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யஹ்யா சின்வார வீடும்பாங்க. யஹ்யா சின்வார வீடுன்னு சொல்லி ஒரு 5 வீட்டை அழிச்சுவிட்டு கதை சொல்லியிருப்பாங்க. யஹ்யா சின்வாருடைய அதாவது யஹ்யா சின்வார் ஃபோபியா முற்றிப்போய் இருக்கிறது இஸ்ரேலுக்கு என்பதைத்தான் இது காட்டுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி தான், ஹமாஸ் வசத்தில் கிட்டத்தட்ட 30 IDF மற்றும் ஷின்பத் அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது இஸ்ரேலில் இருந்து பணைய கைதிகளாக கொண்டு வந்தவங்க அது வேற,
அது இல்லாமல் இந்த வாருக்கு நடுவில் கைது செய்யப்பட்டவர்களில் மிக முக்கியமாக கிட்டத்தட்ட 30 பேர் இருக்கிறாங்க. அது யாருன்னு கேட்டால் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் படையணியினுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி இராணுவத்தை கைது பண்ணுறதுங்கிறது ஒரு கணக்கு யுத்தத்தில் வச்சு பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். யாரையெல்லாம் தூக்கி இருக்கிறாங்க? அவர்களுடைய உளவு பிரிவு, ஷின்பத்தினுடைய உளவு பிரிவு சிஐடியையே தூக்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்கள முக்கியமான ஆட்களையும் இஸ்ரேலியர்கள் சார்பாக ஹமாஸ் பணைய கைதிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக ஹமாஸினுடைய பணைய கைதிகளை எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரேலால் அணுக முடியாத அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பாக அதிபயங்கரமான பாதுகாப்போடு சுரங்கங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே ரஃபா மீது தாக்குதல் நடத்தி பலனில்லை, அவர்களை மீட்டெடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு வெளிப்படையாக அந்த மக்களே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்திதான், இஸ்ரேலிய இராணுவம் வடக்கு இஸ்ரேலில் இருந்து 2 படைப்பிரிவுகளை மீண்டும் காசாவுக்குள் அழைத்து வருகிறது. 146வது படைப்பிரிவின் 2வது ரிசர்வ் பிரிகேட், அதே போன்று 210வது படைப்பிரிவின் 679வது ரிசர்வ் பிரிகேட் ஆகிய 2 படைப்பிரிவுகளை மீண்டும் அவர்கள் லெபனான் பார்டரில் இருந்து காசாவுக்குள்ள கொண்டு வர்றாங்க. காரணம் என்னன்னா, ரஃபா மீதான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட இருப்பதால் அவர்கள் இந்த படைப்பிரிவுகளை கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுடைய ஒரு படைப்பிரிவில் 2000 முதல் 5000 வீரர்கள் வரை இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 10,000 இராணுவத்தினரை மீண்டும் அவர்கள் காசாவுக்குள் கொண்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இப்படி பலவிதமான செய்திகளும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் பாலஸ்தீன சுதந்திர தேசம் பற்றிய பேச்சுக்களும் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கிறது. பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், பாலஸ்தீனர்களும் நம்மை போன்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய எதிர்பார்ப்பாக பிரார்த்தனையாக இருக்கிற நேரத்தில், இதே நேரத்தில் இன்றைய தினம் சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது அவர்கள் நடத்தக்கூடிய ஏவுகணை தாக்கலுடைய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த பகுதி உங்களுக்கு மறைத்துத்தான் காண்பிக்கப்படும், ஏன்னா ஆயுதங்களை நம்ம இதில் காட்ட முடியாது என்கிற அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் தாக்கல் நடத்துகிற காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். மொத்தமாக இஸ்ரேல் மீது படுபயங்கரமான ஏவுகணை தாக்குதல்கள் காசாவுக்குள் இருந்தே நடத்தப்படுகிற காட்சிகளை நீங்கள் இதிலே காண முடியும். அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு ஏவுகணை தாக்குதல்களை தாறுமாறாக நடத்துகிறார்கள். அதனுடைய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்படுகிற தாறுமாறாக மலை போன்று செல்கிற காட்சிகளை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இங்கே நம்ம பார்க்க முடியும், ஏவுகணைகள் பயணிக்கிற காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ இது. அதாவது இவர் அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்ட ஜெருசலமில் வசித்த ஒரு இளைஞன். இவரையும் அதாவது பாலஸ்தீன் சுதந்திர போராளிகள் குழுவான கஸ்ஸாம் பிரிகேட் அக்டோபர் 7ஆம் தேதி பணைய கைதியாக பிடித்து கொண்டு வந்தது. இவர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தைச் சேர்ந்தவர். அக்டோபர் 7ஆம் தேதி இவர் நோவா கன்சர்ட்டில் வச்சு கைது செய்யப்பட்டவர். அப்படி கைது செய்யப்பட்ட நிலையில் தான் அவர் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தையும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகுவையும் தாறுமாறாக திட்டி தீர்க்கிற வீடியோவாக இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், நீங்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கிறீர்கள், எங்களை விடுவிப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் கிடையாதா, எங்களை நீங்கள் விடுவிக்க மாட்டீர்களா என்கிற கருத்துப்பட மிக காட்டமாக இந்த இளைஞன் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் எதிராக பேசியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், நாங்கள் அதாவது பணைய கைதிகளாக இருந்தவர்கள் 70க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிற நிலையில் நீங்கள் இன்னும் சமாதானத்துக்கு நாடாமல் உங்களுடைய வீம்பு பிடிவாதத்தினால் எங்களை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் ஒன்றை கவனிக்க முடியும், வீடியோவினுடைய தன்மைகள் மாறி மாறி வரும். அது எந்த இடம்ங்கிறத கண்காணிக்க முடியாமல் கூட எடிட்டிங்கில் அவங்க அப்படி செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இளைஞன் இன்றைக்கு பேசுகிற அதே நேரத்தில் எங்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் அவர் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த யுத்தத்தில் அவருடைய கையையும் அவர் இழந்திருக்கிறத அவர் காட்டுறார். இந்த கைப்பகுதி இல்லை, நாங்கள் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்களா என்று சொல்லி கேட்கிறாரு. அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு ரஃபா மீதான தாக்குதல்களை
இஸ்ரேல் ஆரம்பிக்க இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கும் போதுதான் இவருடைய வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இவர் அமெரிக்காவை புறப்படமாக கொண்டவர். அமெரிக்கா நீங்கள் முடிவெடுக்க வேண்டும், இவர் வேணுமா வேணாமா அல்லது இவரை நீங்களே கொல்ல போறீங்களா என்கிற கருத்துப்பட தான் அவர்கள் இந்த வீடியோவை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம், யூதர்கள் அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சியை தான் பார்க்குறீங்க. ஒரே விதமான டிஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு அவர்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், பாலஸ்தீன சுதந்திர தேசத்திற்காக பிரார்த்தனை செய்வோம். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதும் பாலஸ்தீன மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதும் ஜனநாயக ரீதியில் குரல் கொடுப்பதும் மட்டும்தான் நம்மால் செய்ய முடியும். ஜனநாயகம் தலை தோங்க இறைவனிடத்தில் கையேந்துவோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற இறைவனிடத்தில் கையேந்துவோம். பாலஸ்தீன மக்களை ஆக்கிரமிப்பு செய்து அழித்து நாசகாரியத்தில் ஈடுபடுகிற இஸ்ரேலும் அதனுடைய நேச நாடுகளும் அழிந்து நாசமாக வேண்டும் என்று குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். குனூத்துன் நாசிலா பற்றிய சட்டங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நம்முடைய பேஜிலேயே குனூத்துன் நாசிலா என்று நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். அதிலே நாம் எப்படி ஓத வேண்டும், எங்கு ஓத வேண்டும், யாரெல்லாம் ஓதலாம் என்கிற முழு சட்டத்திட்டங்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரங்களோடு தெளிவுபடுத்தி இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் மறக்காமல் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள். அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். சுதந்திர பாலஸ்தீன தேசத்திற்காக கையேந்துங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.